இது என் கருத்தல்ல, திரு தமிழறிவு மணியன் சொன்ன கருத்து. இந்த பாரதிய ஜனதா மீது மிகுந்த நேசமும் அக்கறையும் கொண்டவர். அதற்காக அந்த தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சவர். கச்சத்தீவு, மீனவர் பிரச்சனை, இலங்கை தமிழர் பிரச்சனை, அவர்களுக்கான அரசியல் தீர்வு, இனப்படுகொலை செய்தவர்களுக்கான தண்டனை அப்படின்ற 5 விஷயங்கள் வரும்போது இதில் பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரசுக்கும் துளியும் வித்தியாசம் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி அதன் வார்த்தைகளை நான் நம்ப போவதில்லைன்னு அவர் சொல்றார். அவருக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? இல்ல, நான் அவர்களிடம் தாழ்மையான நான் சொல்லிக்கிறேன். அவர் மீது எனக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது. நீங்கள் சொன்னதை போல எங்களுக்கு கூட்டணி அமைத்தது மட்டுமல்ல, தமிழர் உணர்வுகளில் மிகுந்த அக்கறையோடு அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதாவது இப்ப நானே ஒரு மருத்துவர், என்கிட்ட ஒரு நோயாளி வரார், நான் சரி செஞ்சிடுவேன்ப்பா அப்படின்னு நான் சொல்றேன். உடனே சரி செய்யலையான்னு கேட்பாங்க. இல்லை, இது கேன்சர், புற்றுநோய், இதை சரி செய்யறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்பா அப்படின்னு நான் சொல்லுவேன். அதைத்தான் நான் இன்று சொல்கிறேன். நெடுநாளே அங்க உள்ள பிரச்சனையை நாங்கள் சரி செய்யும் மருத்துவர்களாக வந்திருக்கிறோம். ஆனா உடனே அதை சரி செய்து தருகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதற்கு என்று ஒரு அடிப்படை நாட்கள் தேவை, நேரம் தேவை, நோக்கம் எப்படி இருக்கிறது என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நோக்கம், காங்கிரசின் நோக்கம் வேறு, இனப்படுகொலை. நாங்கள் அரசியல் ஆட்சி அதிகாரத்தோடு அவர்களுக்கு ஒரு நல்வாழ்வு என்ற நோக்கம் எங்களது நோக்கம். அது நடைமுறைப்படுத்த வேண்டிய காலம் வேண்டுமானால் சற்று காலதாமதமாகலாம். 2016 சட்டமன்ற தேர்தல், அதற்கான முன்னேற்பாடுகள் நடந்து இப்பவே கட்சிகள் யோசிக்க ஆரம்பித்து விட்டன. ஒரு மாநில தலைவராக உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பணியும் அந்த சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்வது அப்படின்றது தான். உங்கள் கட்சியினுடைய தேசிய செயலாளர் ராஜா பேசும்போது, அதிமுகவுடைய அதிருப்தி வாக்குகள் எங்களுக்கு வரும், ஏற்கனவே 70 தொகுதிகளில் நாங்கள் 2ஆம் இடம் இருந்திருக்கிறோம், அதனால அதிமுகவுக்கு மாற்று சக்தியாக நாங்கள் வளருவோம் அப்படின்னு சொல்றார். பாமக நாங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர், எங்கள் தலைமையில் அணி அமையுன்றாங்க. பிஜேபி தலைமையில் ஒரு அணி அமையுமா, இல்லை பிஜேபி ஏதேனும் ஒரு திராவிட கட்சியோட போய் சேருமா? பிஜேபி தலைமையில் ஒரு அணி என்றால் அதனுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார்? நீங்கள் தானா? அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் 2016 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செய்வோம். அது மட்டுமல்ல, அடிப்படையில் கட்சியின் கட்டமைப்பை நாங்கள் சரி செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் தேர்தல் வருவதற்கு காலம் இருக்கிறது. ஆக முதலில் எங்களை நாங்கள் பலம் பொருந்தியவர்களாக மாற்றிக்கொள்வதற்கான அடிப்படை தேவைகளை இன்று நாங்கள் செயல்படுத்த ஆரம்பித்து விட்டோம். மண்டல் அளவில், பூத் அளவில், கிளை அளவில் எங்கள் கட்சி பலம் பொருந்திய கட்சியாக நாங்கள் வலம் வருவதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டோம். ஆக முதலில் நாங்கள் பலம் பெற்றுவிட்டு 2016 நிச்சயமாக நாங்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம். எப்படி செங்கோட்டையிலும் தாமரைகள் மலர்ந்ததோ அதே போல ஜார்ஜ் கோட்டைக்குள்ளும் தாமரைகள் மலரும். ஆனா அதற்கான நெறிமுறைகள், கூட்டணி, யாரின் வாக்குகளை நாங்கள் இப்பொழுது வாங்க போகிறோம் என்பதையெல்லாம் விடுத்து நாங்கள் அடிப்படையில் எங்கள் கட்சியை பலப்படுத்துவதில் ஈடுபட்டு இருக்கிறோம். 60 தொகுதிகளில், ஏறக்குறைய 60 தொகுதிகளில் நாங்கள் எங்களது கூட்டணி 2ஆம் இடத்தில் வந்திருக்கிறது. தனிப்பட்ட முறையில் பாரதிய ஜனதா கட்சி என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் 2.5% இருந்து 4.5% நாங்கள் எட்டி இருக்கிறோம். பல இடங்களில், கோயம்புத்தூரில் சில இடங்களில் பார்த்தீர்கள் என்றால், கன்னியாகுமரியில் சில இடங்களில் பார்த்தீர்கள் என்றால் சட்டமன்றத்தில் முதல் இடத்தில் சில வாக்குகளை பெற்றிருக்கிறோம். ஆக இவையெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு வலுவடைந்த கட்சியாக நாங்கள் வலம் வர ஆரம்பித்து இருக்கிறோம். ஆக 2016 முதலில் எங்களை பலப்படுத்திக் கொண்டு பின்பு கூட்டணி பலத்தை பற்றி நாங்கள் சிந்திப்போம். செங்கோட்டையில் ஆட்சியை பிடித்ததை போல செயின்ட் ஜார்ஜ் கோட்டையையும் நாங்கள் கைப்பற்றுவோம், அங்கேயும் தாமரை மலரும் அப்படின்னு சொல்றது உங்களோட நம்பிக்கை. உங்களுடைய வாக்கு சதவீதம் என்பது, அதிமுகவின் வாக்கு சதவீதம் 44. மிக மோசமான படுதோல்வியை சந்தித்த நேரத்திலும் திமுக பெற்ற வாக்குகள் 24%. நீங்க வாக்குங்கிய வாக்குகள் என்பது 4.5%. இந்த 4.5% எப்படி இந்த இரண்டையும் இல்ல, நான் கூட்டணியில பாமக இருக்கிறது மாதிரி தெரியல, மதிமுக இருக்குமான்னு தெரியல. நரேந்திர மோடி அவர்களை காட்டியே உங்களால் வாங்க முடிந்த வாக்கு என்பது இவ்வளவுதான். நீங்க எப்படி இந்த இரண்டுக்கு மாற்றாக வர முடியும்? அதைத்தான் நான் சொல்கிறேன். நரேந்திர மோடி அவர்களை காட்டி உத்தரப்பிரதேச போன்ற மாநிலங்களில் அதிகமான இடங்களை பெற முடியும் பொழுது தமிழகத்தில் மிகப்பெரிய கூட்டங்களை நாங்கள் கூட்டி காண்பித்தோம். மிகப்பெரிய மக்களின் வரவேற்பு இருந்தது. ஆனால் அதற்கான இடங்களை பெற முடியாததற்கு காரணம் எங்கள் கட்சியின் அடிப்படை கட்டமைப்பு நாங்கள் நினைத்த அளவிற்கு பலம் பொருந்தியதாக இல்லை என்பதையும் ஒத்துக்கொள்ள வேண்டும். நான் இதில் நரேந்திர மோடி அவர்களை குறை சொல்லவே மாட்டேன். அவர்களின் அலை இருந்தது. ஆனால் அந்த அலையை வாக்குகளாக மாற்றும் அளவிற்கு எங்கள் கட்சியின் பலம் எவ்வளவு இருந்தது என்பதையும் நான் உள்ளார்த்தமாக சொல்லித்தான் ஆக வேண்டும். அந்த பலத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இன்னொன்று, நீங்கள் சொல்றீங்க நான் ஜார்ஜ் கோட்டையிலும் தாமரைகள் மலரும் தான் சொன்னேன்.
அதுக்கு தாமரை ஆட்சியும் வரலாம், முதலில் தாமரைகளை மலர வைத்து விட்டு பின்பு ஆட்சி பிற்காலத்திலும் வரலாம். உடனே அரசியல் சூழ்நிலையிலே தெரியாம உடனே நான் ஒரு கனவுலகில் இருப்பதை போல யாரும் எடுத்துக்கொள்ளக் கூடாது. இதுவரைக்கும் எங்களுக்கு அங்கே உறுப்பினர்கள் இல்லை. பல உறுப்பினர்களை பெருமளவிற்கு நாங்கள் அங்கே முயற்சி செய்து நிச்சயமாக ஜார்ஜ் கோட்டைக்குள் தாமரைகள் மலரும். பின்பு தாமரைகள் மலர ஆரம்பித்த பின்பு ஜார்ஜ் கோட்டை கொடியிலும் தாமரை அமரும் என்பதை நான் சொல்றேன். தாமரைகள் ஏற்கனவே மலர்ந்திருக்கின்றன. அங்க ஹெச் ராஜாவும் லட்சுமணனும் அங்க உறுப்பினர்களாக இருந்தாங்க, ஜெகவீர பாண்டியனும் இருந்தாங்க. இப்ப இல்ல இல்லையா? அதனால ஒரு ஏதேனும் ஒரு திராவிட கட்சியோட சேரும் போதுதான் அதற்கான வாய்ப்பு சாத்தியம். அது கடந்த காலத்துல நடந்திருக்கு. காஞ்சி சங்கராச்சாரியார் ஒரு கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு விடுதலையானார். அவர் மீதான வழக்கை மேல்முறையீடு செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இருந்தது. புதுச்சேரி அரசு மேல்முறையீடு செய்வதற்கு அனுமதி தந்துவிட்டது அதனுடைய ஆளுநர். அந்த நிலையில் சுப்பிரமணிய சாமி போய் குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்கிறார், இந்த அனுமதி தவறு, அவர் மீது மேல்முறையீடு செய்து அந்த வழக்கை நடத்தக்கூடாதுன்றாங்க. அதில் மத்திய அரசு இப்போ முனைப்பு காட்டி அட்டார்னி ஜெனரலுடைய கருத்தை கேட்கிறார்கள். அதில் ஒரு கொலை வழக்கில் மேல்முறையீடு செய்யணுன்றது உங்கள் நிலைப்பாடா, இல்லை ஒரு துறவி சம்பந்தப்பட்டது அதனால செய்யக்கூடாதுன்றது பிஜேபியோட நிலைப்பாடா? அதாவது பிஜேபி சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் நாங்கள் நடந்து கொள்கிறோம். அங்க சட்டம் என்ன சொல்கிறதோ அதற்கேற்றாற் போல்தான் வழிமுறைகள் இருக்கும், நெறிமுறைகள் இருக்கும் என்பதைத்தான் எங்களது கட்சி நெறிமுறைப்படுத்தும், வழிமுறைப்படுத்தும். மிக்க நன்றி. எங்கள் அரங்குக்கு உங்களுடைய கருத்துக்களை விரிவாக பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி. நேயர்களே, மற்றொரு அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.